வணக்கம். இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் உலவன். தமிழ் சினிமாவே மிரண்டு போயிருக்கா இல்லை அரண்டு போயிருக்கான்னு தெரியாத நிலைமையில் விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்ப சினிமாவுக்கு குதிச்சிருக்கிறார். அதுவும் கரியரோட பீக்கில் ஹெச் ராஜா சினிமாவுக்கு போகிறது அரசியலை விட்டுட்டுனா எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா நெருக்கிட்டு அண்டர்ஷர்ட்டில் உட்காந்துருப்பாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே 4 மணி நேரம் வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஒரு ஸ்டேஷனில் விழுப்புரத்தில் இறங்கிடுவான். இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கணுக்கு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. டப்புன்னு நகர்ந்து உட்காந்து பாடா இப்போ தாண்டா ஃப்ரீயாக உட்காந்துரும், இன்னும் 2 மணி நேரம் சென்னை போகிற வரைக்கும் உட்காந்துருவோம் அப்படின்னு எப்படி அவனுக்கு ஒரு உணர்வு வருமோ அதே மாதிரி தான் விஜய் எந்திரிச்ச உடனே கப்புன்னு அந்த இடத்த போய் ஹெச் ராஜா பிடிச்சிட்டான். பிடிச்சி சீட்டை போட்டு உட்காரு, தம்பி ஒரு கதை எழுதுங்க தம்பின்னு எழுதுங்கன்னு சொல்லி எல்லாம் மீசை மட்டும்தான். இப்போ மீசை இல்லாமல் நடிச்சிருந்தா கூட அந்த படம் ஓரளவுக்கு இதாகிருக்கும். ஆனால் அந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, இந்த இதோடு நீ ஒளிஞ்சு நாசமாக நீ இந்த பக்கமே தலை வச்சு படக்கூடாது, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி மீசையை ஒட்டி விட்டு ஒரு மீம் கண்டென்ட் ஆகி விட்டார். இது இப்போ காட்டுப்பூச்சி மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதா? சாதா காட்டுப்பூச்சி வேறு மாதிரி. காட்டுப்பூச்சியா இது மீசையெல்லாம் ஒட்டியிருக்காங்களே, இல்லை கரப்பாம்பூச்சி இதில் கவுண்டர் பண்ணி கொடுத்து என்னடா தாவா கட்டையில் ஏதோ ஒட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி. அவர் வாழ்க்கையில் மீசை எடுத்துகிட்டு தான் இருப்பார் மேக்சிமம். அதுக்காக கரடி முடி எடுத்து வெட்டி மீசையாக்கி ஒட்டி விட்டுருக்காங்க புதுசாக. புரியுதா அவனுக்கு? அது மட்டும் தனியாக துண்டா தெரிகிற மாதிரி இருக்குது. தனியாக மோடிஜி கட்டின மேம்பாலம் மாதிரி இருக்குது மீசை. அந்த மாதிரி போட்டு விட்டு கடைசியில் கொண்டு விட்டுருக்காங்க. 4 ருத்ராட்ச மாலையை மாட்டி விட்டு இங்கே வேகமாக பால் வாங்க போகிற மாதிரி போகிறாரு. புரியுது? வீட்டுக்கு கூட 4 பேர் வர போகிறாங்க. இவர் போகாமல் அவங்கள அனுப்பி விட்டுருக்கலாமா, தம்பி போய் பால் வாங்கிட்டா நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த போஸை பார்த்தா. இவர் நடந்து வராரு, பின்னாடி 4 பேர் வராங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு போஸ்டரை பார்த்தா இவர் சேரில் போன மாதிரி உட்கார வச்சுருக்காங்க, கால் மேலே கால் போட்டு. இந்த 80களில் லேர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா தாத்தா செத்துட்டாருன்னா அதை உயிரோடு இருக்கிற படு கோமாளித்தனம். அது உயிரோடு இருக்கும்போது சாக போகிறாருன்னா ஒரு சேரில் உட்கார வச்சு இப்படி உட்காருன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம். செத்ததுக்கு அப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபருக்கே சொல்லுவாங்க. அது சாவு ஃபோட்டோகிராஃபர்னு தனியாக இருப்பான். ஃபோன் பண்ணி தாத்தா செத்துட்டாரு, ஒரு 3 காப்பி எடுத்து கொடுங்களேன், 15 ரூபாய்க்கு. அவன் அங்கேருந்து அந்த கேமரா எடுத்துகிட்டு சேரில் உட்கார வச்சு கை வாயெல்லாம் கட்டி இதெல்லாம் கட்டிடுவாங்க, நாடிக்கட்டெல்லாம் கட்டி இப்படி உட்கார வச்சு தலைக்கு குச்சி கொடுத்து நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துறாங்க. இதை எதுக்குடா எடுக்கிறீங்க? செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிற ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வைக்க வேண்டியதானா? அப்போ ஒரு கோமாளித்தனம் ஹியூமன் கேட்டல்ஸ் பண்ணுவான். செத்ததுக்கு அப்புறம் செத்துட்டாருன்னு ஒரு ஃபோட்டோ ரெஜிஸ்டர் பண்ணி அதை எடுத்து வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. இப்போ எங்களை மாதிரி கொலை குத்து. அதே மாதிரி அந்த பழைய ஞாபகத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல அந்த டைரக்டர், கால் மேலே கால் போட்டு உட்கார வச்ச மாதிரி மீசையோடு. என்னென்னா இது மட்டும் கட்டு மட்டும் கட்டலை, அந்த மாதிரி ஒரு போஸில் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சா அது ஒரு ஸ்டில்லு. இந்த 2 ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். என்னது ஃபஸ்ட்டு லுக் அப்படின்னு சினிமாவில் சொன்னேன். அப்போ கூலி படத்தில் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது என்ன 3rd லுக்கா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு லுக்குன்னு ஒரு 2 ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. அந்த டைரக்டர் வச்சு செஞ்சுருக்காப்புல. வாழ்நாள் கனவு போல் ஹெச் ராஜாவை எதிர்த்து இருந்து பழி வாங்க முடியாது, கூட இருந்தே குழியில் தள்ளி புதைக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் உண்மையிலே பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ரஜினிகாந்த் கூட பயந்துட்டு ஃபோனை போட்டிருக்காரு. பார்த்தேன் நல்லா இருக்குது, போஸ்டர் சூப்பராக இருக்குது, படம் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க? நான் படம் டிசம்பர், அதான் நல்ல வேலை கூலிக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க, கூலி ஓடாத படம், கூலி காலி ஆயிரும்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்த்திருக்காப்புல ரஜினி ஃபோனில் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யார் தரப்புல இருந்து எதுவும் ரஜினி வட்டாரத்துலேருந்து வந்திருக்காது. இந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, கமலாலய வட்டாரத்தில் வாழ்த்து சொல்லியிருப்பாங்கன்னு. அதே நேரத்தில் இப்போ இந்த படத்தை எங்கே ரிலீஸ் பண்ண அது பேன் இண்டியாவாக வரப்போகுது போல. அந்த படம் எல்லா நாட்டிலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ கூலியில் எப்படி எல்லா லாங்குவேஜ்லேருந்து ஒரு நாளை பிடிச்சாங்களா அந்த மாதிரி இது பண்ணிருப்பாங்க. இதுலேயும் பிடிச்சி போட்டிருக்கலாம். வேறு ஸ்டேட்லேருந்து பவன் கல்யாண் கூட அந்த படத்தை கேட்டுக்கிட்டு இருக்கதா கேள்வி. இப்போ தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி கொடுக்கலான்னு கலைஞர் டிவியில் கூட இது வாங்குவாங்க. இந்த மாதிரி படம்லாம் அவங்க வாங்கிடுவாங்க உடனே. ஏன்னா எப்போ வேணாலும் வச்சு போடலாம். 10 வருஷம் கழிச்சு கூட இது வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க போல். என்ன நடக்குதுன்னு தெரியல பார்த்தா.
இல்லை இப்போ ஹெச் ராஜா அந்த பாடல் வெளியினா அன்றைக்கி மதியம் வரைக்கும் நயினார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. மதியம் வரைக்கும் நயினார் கூட அண்ணாமலை சுற்றிக்கிட்டு இருந்தார். பட் இந்த வெளியீட்டுக்கு அவர் அண்ணாமலை வரலங்கிறது இல்லையா? இல்லை, அதாவது நீங்கள் அஜித் விஜயும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் விஜய் பட லான்ச்சுக்குலாம் அஜித் வர மாட்டார், அஜித் பட லான்ச்சுக்கு விஜய். இப்போ கமலும் ரஜினி ஃப்ரெண்டு தான். ரஜினி படத்தோட லான்ச்சுக்கு கமலை கூப்பிடவே மாட்டாங்க. வேறு எதுக்கு வேணாலும் காது வித்து கல்யாணம் தைச்சான் சாப்பிட்றது கூட கூப்பிடுவார். அப்புறம் கமல்ஹாசன் அந்த எம்பி சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுக்க கூட பாப்பாரு. படத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அவரும் ஒரு நடிகர் தானே. அவர் படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகல, கண்டதில்லை. ஆமாம், அவர் அண்ணாமலை அங்கேயும் போய் போட்டிடுறதுக்கு தான் போயிருக்காப்புல இருக்காரு. கோச்சா நடிச்ச படத்தில் கோச்சா நடிச்சிருக்காரு. கோச்சா நடிச்சு அந்த படம் ஒரு நாள் கூட தியேட்டருக்கே வரல. ஒரு ஷோ ஓடி இருக்கு ஒரு நாள். அப்போ அந்த வைத்தியச்சல் இருக்கும்ல, நான் நடித்த படமே ஓடல, நீ மீசை வச்சு நடிச்சா நான் ஓடிடுமாயான்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து எப்போவுமே ஹெச் ராஜா மேலே ஒரு இதுதான். ஒரு ஹெச் ராஜாவுக்கு அண்ணாமலையை பார்த்து ஒரு வன்மம் தான். ஆனால் ஹெச் ராஜா என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம அப்டேட்டில் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவோம். ஏற்கனவே அண்ணாமலைக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாப்புல 6 மாதம். எப்படிலாம் கூட்டம் கூட்டுறது, கூட்டத்திட்ட எப்படி செல்ஃபி எடுக்கிறது, நடிக்கிறது நல்லா கற்றுக்கிட்டு ஆச்சரியமாக பார்த்தா. இப்படி ஒரு தலைவனானோடனே நம்ம அப்டேட் ஆகலைன்னா நாசமாயிரோன்னு தான் இப்போ சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ அதை தாண்டி போகிறாப்புல. அண்ணாமலை 8 அடி பாஞ்சா இப்போ இவர் வந்து 16 அடி பாயிறாப்புல. ஆனால் 16 அடி பாஞ்சாலும் அதுக்கு பக்கத்தில் சாக்கடை தான் இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? அவ்வளோ தூரம்லாம் பாயக்கூடாது. அது அண்ணாமலை இது 8 அடி பாஞ்சு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி போய் அப்படி நின்றுடணும். இது 16 அடி பாருன்னா கூவத்தில் போய் பாலத்தை தாண்டி கூவத்தில் விழுந்துருன்ற மாதிரி தான் ஹெச் ராஜாவோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரில. ஹீரோயின் வேற இல்லைன்றாங்க படத்தில். இருக்கா இல்லையானே சொல்ல மாட்டாங்க இப்போ வரைக்கும். அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் யாருன்னு தெரில, வசூல் பண்ணி எடுத்திருப்பாங்க போல. அவர்களும் ஹீரோயினை சொல்ல மாட்டுறாங்க. இப்போ தமிழிசையே தம்பிகளரா எனக்கு கதை சொல்ல வாங்கன்ற மாதிரி சொன்னதாக கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க, கம்பேக் கொடுக்கறதுக்கு. இல்லை என்ட்ரியே ஆம்பளைங்க தான் 70 வயசில் நடிக்கணுமா, நான் 70 வயசில் நடிக்கக்கூடாதா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைக்கா நம்ம ரஜினி எனக்கு தம்பியாக அவங்க பேய் பட கதை சொல்லியிருக்காங்க. போய் இது மாதிரி பண்ணலாம் நிறைய எடுக்கிறாங்க. வர்றீங்க, வரும்போது ஒரு வீட்டில் பேய் இருக்கு, காஞ்சனா 5 ஆமாம், அதில் வந்து நீங்கள் தான் துரத்துறீங்க. தாமரை ஏதோ பண்ணி பார்ப்பா, அந்த பேய் ஓட முடியாது. கடைசியாக நீங்கள் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக அந்த பேய் வந்து கையில் தாமரையை வச்சுக்கிட்டு நீங்கள் மலந்தேத்திருன்றப்ப அதை பார்த்து மிரண்டு அந்த பேய் ஓடி ஊரை விட்டு அப்பால போசாத்தாரின் கையில் ஒரு தாமரையை மட்டும் நீங்கள் கடைசி ஷாட்டில் வந்து தாமரையை இப்படி காட்டுறீங்க. அந்த பேய் எஸ்கேப் ஆகி ஓடிடுது. அதுக்கப்புறம் அந்த தாமரையை கொண்டு தடாகத்தில் போடுறீங்க, அது மலர்ந்துருது. உடனே தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சுபம்னு போட்டு முடிச்சிடலான்ற லைன் சொல்லியிருக்காங்க போல். இல்லை அந்த மாதிரி பேய் படம் வேணாம் தம்பின்னு சொல்லி. ஏன்னா நாளைக்கு மீம்ஸை போட்டு விட்றாங்க. தெரித்து பேய் பார்த்து தெரிந்தோடைய பேயின்னு போட்டு எதையா ஒன்று போட்டு விட்டாங்கன்னா அது வேணாம் தம்பி. வேற ஏதாவது நல்ல பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டு விட்றாங்க. அதனால பேய் படம் வேணாம் தம்பி. சாதாரண ஹெச் ராஜா மாதிரி அவர் கந்தன் மலைன்னு வச்சாங்கன்னு பழனி மலைன்னு ஒரு படம் எடுங்க, அந்த மாதிரி எதாவது கொண்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ கந்தன் மலைன்னு பேர் வச்சாலும் ஹெச் ராஜா அதில் காவடி எடுக்கிற சீனோ, ஒரு பறவை காவடி, ஒரு புஷ்ப அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். பட் இப்போ எப்படி இப்போ அதில் கயத்தில் கட்டிலாம் தொங்க விட முடியாது. ஹெச் ராஜா வயசாகி போச்சு. கண்ணாப்புக்கு நம்ம கனல் கண்ணெல்லாம் இதெல்லாம் பண்ணி விடலாம். அதாவது வேல் குத்தலாம், அழகு குத்தி விடலாம், பறவை காவடியில் ஏற்றி விடலாம், ரோப்பை போட்டு சும்மா வயிற்றுல கட்டி விட்டு 2 கொண்டியை மட்டும் முதுகில் கொத்தி விட்டு மாற்றி விட்டாங்கன்னு வைங்களேன், சேஃப்டியாக பண்ணலாம். நான் அதுக்கு அவர் உடம்பு தாங்குமான்னு ஒத்துக்கணும். இப்போ ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன், ஏன்னா எல்லா வந்து ஒரு பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர், ஒரு முட்டாள் சங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதில் ஏற்கனவே ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாப்புல. அந்த ஆதங்கம் இருக்கும். ஹெச் ராஜா வச்சு அந்த ஆதங்கத்தை தீர்த்துக்கிறதுக்கு அது ஒரு பிளான் பண்ணியிருக்காப்புல. கனல் கண்ணன் நான் தான் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிக்காப்புல. ஆனால் வேணான்ட்டாங்களாம் ஃபைட். ஏன்னா கனல் கண்ணன் வந்து கொடூரமான ஃபைட் மாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? இப்போ ரோப்பை கட்டி தூக்கி விட்டு மலையில் மோத விட்டு, புரியுதா உங்களுக்கு, மரத்தில் அடித்து செதறி ஓடுற மாதிரிலாம் நம்ம எடுத்துருவாப்புல. இதெல்லாம் ராஜா உடம்பு தாங்குமா? விஜய்க்கே தாங்காது, டூப் போட்டுருவாங்க. அதனால் வேணாம், கனல் கண்ணை வேணாம், டேஞ்சர்ன்ட்டு சின்ன சரண்டு மாஸ்டர் தான் போட்டுருக்கேன். சும்மா ஹெச் ராஜாவை நிற்க வச்சு இப்படி சும்மா கையை ஆட்டுங்க அப்படின்றது ஸ்பீடில் போட்டு 10 பேர் பறக்கிற மாதிரி பாலையா படம் மாதிரி பண்ணியிருக்காங்க போல. அது கூட வேணாம், படத்தில் கட் பண்ணி ஃபைட்டு வேணான்ருக்கேன். பின்ன இந்தியன் மாதிரி இந்த சின்ன வண்டியை கொடுத்து ஓட மணிக்கு அது அவருக்கு ஓட்ட தெரியாது. அவர் வண்டியில் அவர் ஓட்ட மாட்டார். மணிக்கணக்கில் எடுத்து பார்ட் 2 பார்ட் 3 போட்டுடலாம். ஆனால் அந்த அளவுக்கு பாடி தாங்காது, ஹெச் ராஜா பாடி தாங்காது.
அந்த மாதிரி ஸ்டண்ட் இல்லாமல் எடுங்க. ஸ்டண்ட் இருக்காது, பாட்டு இருக்காது, லவ் சீன்லாம் இருக்காது, கதாநாயகி இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையான கதாநாயகி பெண்கள் இல்லாமல் எப்படி படம் எடுக்க முடியும்? முருகன்னு வச்சுக்கிட்டு காதல் இல்லைன்னா எப்படி? காதல் இல்லை, மனைவி இல்லைன்னா ரெண்டு இது வேணும். ஒன்று நாள் இருக்கணும்ல. என்ன பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரியல, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காப்புலன்னு தெரில. ஏதோ உள்ளுக்குள்ளே பண்ண போகிறாப்புலன்றது மட்டும் அந்த டைரக்டர் மனசு பற்றி நமக்கு தெரியுது. ஏதோ எங்கேயோ கொண்டு சந்தையில் கோர்த்து விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காப்புலன்றது அது படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இப்போ ஹெச் ராஜா அவர்கள் இங்கே போகிறார் அப்படின்னா திரும்ப மறுபடியும், அதாவது நேரடியாக அரசியல்வாதியாக இருந்து நம்மளால் இப்போ எதுவும் ஆக முடியல. நடிகையாக இருந்து கங்கனா ரனாவத் ஆன மாதிரி வேற மாதிரி நம்ம வரலாமா? கங்கனா ரனாவத்து கூட கெஸ்ட் ரோல் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஒரு பாட்டுக்கு சந்திரமுகியெல்லாம் நடிச்சிட்டீங்க, இங்கே இல்லை. கங்கனா ரனாவத் நீங்கள் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க. கங்கனா ரனாவத்து கூப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள். ஆனால் பேமெண்ட்டு கொடுக்க முடியுமான்னு தெரில. ஒரு டான்ஸ் ஒரு ஒரு முருகனுக்கு ஒரு குத்துப்பாட்டை போட்டுவிட்டு அவங்களே கூட குமரி இருக்காங்க. எம்பியா இருந்தால் நீங்கள் 60 நாள் 50-70 நாள் வேலை பார்த்தா போதும், மற்ற நாளாக ஃப்ரீயாக இருக்கலாம்னாங்க. இப்போ எனக்கு நிறைய வேலை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 25 நாளும் போட்டு பாப்பா என்ன எந்திரிக்கிறதே லேட்டாக அதை போட்டுருக்கலாம். இந்த படத்தில் போட்டு ஒரு டான்ஸை போட்டு விட்டுருக்கலாம். முருகனுக்கு போட்டு விட்டுருக்கலாம். ஜோடியாக போடலைன்னா கூட ஹெச் ராஜாவுக்கு ஒரு பாட்டை போட்டு ஒரு சிம்பிளாக இவர் உட்காந்து பார்க்குற மாதிரி குத்து விளக்குன்னு ஏதோ ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வச்சு இவர் உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். குத்துவிளக்கு பாட்டில் ஆடினவங்க கூட இப்போ அவங்க கூட அவங்களுக்கு ஆதரவாக பேசி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஆமாம், அந்த லேடியை அதை கூட இறக்கியிருக்கலாம். என்ன பண்ணுறாங்க தெரியல. டைரக்டர் பட்ஜெட் இல்லாமல் இப்படி பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் கங்கனா கிட்ட பவன் கல்யாணம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பவன் கல்யாணம் கொண்டு வரணும்னு பார்த்துருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆன பவன் கல்யாணம் படம் ஒரு நாள் கூட ஓடலை, ஆந்திராலே ஓடலைங்கும் போது அந்த திட்டத்தை ட்ராப் பண்ணியிருக்காங்க. வரலாற்று குத்து பாட்டு இப்போ கையில் வேலோட ஆட வச்சுருக்கணும். ஓப்பனிங் சாங்கே அதான் வச்சுருந்துருக்காங்க. கடைசியாக எடுத்துக்கலான்னு பவன் கல்யாணம் ஓப்பனிங் சாங்கை வச்சுருந்துருக்காங்க. பட் அந்த அவன் படமே அங்கே ஊரில் ஓடலன்னொடனே சரி வேணாம், ஹரிஹர வீரமல்லோ ஏதோ ஒன்று எடுத்து வரலாற்று திரிவாக எடுத்து படம் நாய் கூட பார்க்கல. தேட்டரில் இப்போ இருக்க நாய்கள் இருக்கும்ல அது கூட ஓடி போயிடுச்சான் சவுண்டை கேட்டு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க கொண்டு வந்து இந்த படத்தில் ஏன்னா ஹெச் ராஜாவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது தமிழ்நாட்டில். நீ பவன் கல்யாண் படம் கூட ஒரு நாள் ஓடாது. ஹெச் ராஜா படம் 3 நாள் ஓடும். மீம்ஸ் கண்டென்ட்டு இப்போ இதுலலாம் இப்போ எனக்கு உனக்குன்னுட்டு இருக்கேன். நான் இதில் ஓடிடியில் ஒரு பக்கம் இவனை கொடுங்க சண்டை பாட்டு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுங்கன்றாங்க. ஓடிடியில் அமேசான்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேமெண்ட் கம்மியாக தான் தருவோம், ஆனால் எங்களுக்கு தான் கொடுக்கணுன்ட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதில் தான் போட்டியில் தான் போயிட்டுருக்கு. நானும் எப்போ ஷோன்னு தெரிஞ்சால் முன்னாடி நம்ம புக் பண்ணால் நான் டிசம்பர் எலெக்ஷன் அப்போ தான் விட போகிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு கந்தன் மலை அவர் மீட்கிறத பார்த்துட்டு அப்படியே போய் சக்குன்னு இதுக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சு இவர் வந்து இந்த மினிஸ்டர் அறநிலையத்துறை மினிஸ்டர் ஆகி அவரே ரிசைன் பண்ணிடுவார். அதை பூராத்தையும் ப்ரைவேட்டு கோயிலை பூரா எழுதி வச்சுட்டு ஐயர்களுக்கு நீங்கள் அவங்கவுங்க எங்கெங்கே தட்டு தமிழரோடு வந்துடுங்க, அப்படி எப்படியும் அந்தந்த கோயிலை நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு. எதுக்கு சார் ரிசைன் பண்ணும்? ஃப்ளைட்டே கவர்மெண்ட் கிட்ட இல்லாமல் ஃப்ளைட்டு ஒரு அமைச்சர் இருக்க மாதிரி கோயிலெல்லாம் அவங்க கிட்ட இருக்கட்டும், நான் அமைச்சராக இருக்கேன் ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ரிசைன் பண்ணா ராணுவ அமைச்சர் கேட்பாரு. இதெல்லாம் அது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லை கலைத்துறை அமைச்சராக போட்டு அப்போ கலைத்துறை அமைச்சர் அப்படின்னா இப்போ ஆந்திராலெல்லாம் இட்டா இந்த படம் ஓரளவுக்கு பேசப்பட்டுச்சுன்னா காமெடி இந்த ரோலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. புரியுதா? இப்போ இங்கே ஹீரோவாக இருந்தாப்புல இந்த மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ அதில் வந்து ராதியா கூட நடித்தவங்க இங்கே ஹீரோவாக இருந்தான். கூப்பிட்டு போய் தெலுங்கில் காமெடியை ஆக்கி விட்டாங்க. இன்றைக்கி வரையும் காமெடி நடக்கும். அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ஹெச் ராஜாக்கு இருக்குது. தெலுங்கில் கூப்பிடுவாங்க, கன்னடத்தில் கூப்பிடுவாங்க, தேசிய கட்சியில் எல்லா இடத்துலையும். இப்போ பஞ்சாபியில் கூட கூப்பிடுவாங்க, நாங்கள் டப்பிங் பண்ணிக்கிறோம், நீங்கள் வாங்க. அந்த மியூசியம் மட்டும் தொலைச்சிட்டு வந்துடுறாங்க, அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. கமலஹாசன் பஞ்சாபி வேஷம் போட்டு தசாவதாரத்தில் நடிக்கும் போது நீங்கள் ஏன் நடிக்கக்கூடாது இருக்குது. இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெச் ராஜாவுக்கு ஒரு பெரிய எதிர்காலம். அதாவது இப்போ ஹெச் ராஜாங்கிறத தாண்டி பாஜகவினுடைய ஒரு முகமாக ஹெச் ராஜா மாறணும்னு நினைக்கிறேன். அந்த முகம் ஒரு முரட்டு முகமாக இருக்கணும், எல்லாரும் பயப்படணுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அதாவது மதுரையை குறி வச்சு மதுரைங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற இஷ்யூவை தான் கையில் எடுத்து இந்த எலெக்ஷனை சந்திக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு. நம்ம பார்க்க வேண்டியிருக்காங்க. அப்படி தான் அதுக்கு தான் ராஜா இறக்கி விட்டுருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இந்த ஒரு படம் ஓடிடுச்சுனாலே பிஜேபி அண்ணா சொன்ன மாதிரி தான், ஒரு படத்தை சென்சார் இல்லாமல் எனக்கு விடுங்க, இந்த தமிழ்நாட்டை மாற்றி காட்டுறேன். இந்த மாதிரி இந்த படத்தை சென்சார் இல்லாமல் எல்லா தேட்டர்லையும் போடுங்க, தமிழ்நாட்டை ஹெச் ராஜா மாற்றிடுவார்.
இல்லை இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிஜேபி அதை பெருசாகணும்னு நினச்சா இப்போ பிரதமர் வராரு, சிதம்பரத்துக்கு திருவண்ணாமலைக்கு தான் போகிறாரு. போட்டு காட்டுவாங்கல்ல, பிரதமருக்கு இப்போ காட்டணும், உள்துறை அமைச்சருக்கு ப்ரிவியூ போட்டு காட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை சேர்ந்தவர், ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவருக்கு ப்ரிவியூ போட்டு காட்டணும். ஏன்னா அவர் இப்போ ஜெய்சங்கர் நினைச்சாருன்னா போகிற இடத்துக்குள்ள போகிற நாடுகளில் போகிற இந்த படத்தை ஓட்டி விடுவாங்க. இவர் எங்கெங்கெல்லாம் கங்கா ஜல்னு கொண்டு போய் கலசம், அதே மாதிரி இந்த படத்தை ஒரு இதில் கொண்டு போனாங்க. போகிற இடத்துலலாம் இந்தியர்கள் தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல போகிற இந்த எச்ராஜா படத்தை ஓட்டலாம். வர்ற வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கலாம். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி இப்போ கொண்டு போகிறதுக்கு ஜெய்சங்கர் உதவுவார். ஜெய்சங்கரை கூப்பிடணும். நிர்மலா சீதாராமன் ராமர் கோயில் தரப்பி தமிழ்நாடு அவங்க நினைச்சாங்கன்னா பண்ணலாம் இந்த படத்துக்கு. இது வந்து வரி விலக்கு கொடுக்கலாம். பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலும் அரசு அதிகாரிகளுக்கு லீவு கொடுத்து பார்க்க சொன்னாங்க. கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணலாம்ல எச்ராஜா. அந்த ப்ரொடியூசர் நல்லா பிளான் பண்ணியிருக்காப்புல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வரி விலக்கு ஒரே நிறைய கேள்வி சார். இப்போ ஹெச் ராஜாவினுடைய வருகை அப்படிங்கிறது, இந்த எலெக்ஷனுக்கு விஜய் வந்துட்டு திரும்ப போனால் திரைத்துறையில் அவருக்கு இடம் கிடைக்குமா மறுபடியும்? இந்த விட்ட இடம் அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ திரையுலகத்தை விட்டு நீ அரசியலுக்கு வரையா அப்படிங்கும்போது தோற்று போய் விஜய் நாளைக்கு திருப்பியும் சினிமாவுக்கு வரும்போது எச்ராஜா ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுவாப்புல அரசியலுக்கு. இன்டர்சேஞ்ச் தான் அது. அந்த மாதிரி நடக்கும். ஒரு விரிவான ஒரு இடையில அர்த்தத்துக்கிட்டதுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு வருதுல மிக நன்றி சார்.